கணவன் மனைவி இடையே விரிசலா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 50 ஆண்டுகளுக்கு முன் தம்பதி இடையே இருந்த பிழைப்பு தற்போதைய காலகட்டத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களின் அந்யோன்யம் தம்பதியினருக்கு பிறக்கும் குழந்தைகளை வைத்து சொல்லிவிடுவார்கள். இந்த காலத்தில் அப்படி அடுக்கடுக்காய் குழந்தைகளை பெற்றால் பொருளாதாரத்தில் பின்னோக்கி போக வேண்டியதுதான். ஆனாலும் அந்த தம்பதியினருக்கு அடையாளமாக ஒரு குழந்தையை தற்போது பெற்றுக் கொள்வதற்குள் தம்பதியினர் பிரிந்துவிடும் சம்பவங்கள் தான் அதிகம் நாம் கேள்விப்படுகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி என சொல்வார்கள். அனைவரது வீட்டிலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது வாழ்க்கையில் மொத்தமாக விரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது. அப்படி கணவன் மனைவியிடையே இருக்கும் பந்தம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த தம்பதி வசிக்கும் வீடும் ஒரு காரணியாக உள்ளது. இந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், இருந்தால் உறவு முறை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். வீட்டின் தென்மேற்கு பகுதியில் தம்பதியினர் தூங்குவது நல்லது என சொல்லப்படுகிறது. உங்கள் படுக்கை அறையை வெளிர் வண்ணங்களால் இருந்தால் நல்லது. வெள்ளை, வெளிர் மஞ்சள், இளஞ்சிவப்பு அல்லது வெளிர் பச்சை, நீலம் மற்றும் கதவு திரைசீலைகள் போன்ற வண்ணங்களால் செய்யப்பட்ட ஓவியங்கள் இருந்தால் கூடுதல் சிறப்பு. அந்த நிறங்கள் அமைதியானவை, வீட்டை நேர்மறையான சூழ்நிலையில் வைத்திருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒரே படுக்கையில் படுக்க வேண்டும். இருவரும் தனித்தனி படுக்கைகளை பயன்படுத்தக் கூடாது என்றும் அதே மெத்தையில் தூங்குங்கள் என்றும் கூறப்படுகிறது. உலோக படுக்கையை பயன்படுத்துவதை விட மரப்படுக்கையை பயன்படுத்துவது நல்லது. இது கணவன் மனைவி இடையே உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வீட்டில் வாஸ்து விதிகளின்படி நேர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும் என வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் படுக்கையறை தடைப்பட்டதாக இருக்கக்கூடாது என்றும் இது சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். படுக்கை அறையில் புதிய நறுமணம் கொண்ட பூக்களை வைக்க வேண்டும். இந்த புதிய வாசனை கணவன் மனைவி இடையேயான அந்யோன்யம் மேலும் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது. படுக்கை அறையில் இயற்கை காட்சிகள், அழகான மலர் படங்கள், பொதுவாக குழந்தை பருவ கிருஷ்ணரின் படங்கள் வைத்தால் மிகவும் நல்லது. இது ஒரு நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கும். உங்கள் படுக்கையறை கதவுகளை பாதி திறந்து விடாதீர்கள். அதை முழுமையாக திறக்கவும் அல்லது முழுமையாக மூடி வைக்க வேண்டும். பாதி திறந்த கதவுகளுடன் திறந்து வைத்தால் வாழ்க்கையும் பாதி புரிய வைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பாதி திறந்த கதவு நேர்மறை ஆற்றல்களை தராது என்றும் சொல்கின்றனர். இதே போன்று படுக்கை அறையில் கண்ணாடிகளை எங்கும் வைக்க வேண்டாம். இந்த கண்ணாடிகள் கெட்ட சகுனங்களை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் வடகிழக்கு பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பொதுவாக படுக்கை அறையில் குப்பைகளை சேர்த்து வைக்க கூடாது. இது தம்பதிக்கு கூடுதல் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடும். கணவன் மனைவி இடையே நல்லுறவுக்கு நிதி பெரும் பங்கு வகிக்கிறது. எனவே உங்கள் பணத்தை அல்லது செல்வத்தை வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளில் வைப்பது சால சிறந்தது. வீட்டின் வடகிழக்கு அறையில் சமையல் அறை வைக்கப்படாமல் இருந்தால் நல்லது. ஏனெனில் இந்த பகுதி வீட்டின் இதயம் போன்றது. இங்கு சமையலறையை வைப்பது நேர்மறை ஆற்றல் ஓட்டத்திற்கு தடை கொடுக்கும். மேலும் வீட்டில் எங்கும் முள் செடிகள் மற்றும் போன்சாய் செடிகளை வைக்காமல் பார்த்துக் கொள்ளவும். அடர் வண்ணங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் இது வாழ்க்கையில் எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. இது போன்ற சிறிய சிறிய வாஸ்து குறிப்புகளை பின்பற்றினால் நிச்சயம் தம்பதி இடையே வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றே சொல்லப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.